Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter-7 example 7.38 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate limit x tends to 1 minus log of 1 minus x divided by cot pi x. இங்க 1 minus அதோட மீனிங் என்னன்னா இந்த மைனஸ் நம்ம மைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மைனஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி உங்களோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த மைனஸ்ங்கிறது என்னன்னா லெஃப்ட் சைடில் உள்ள லிமிட். ஓகேம்மா, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் த சொல்யூஷன். கிவன் டேட்டா அப்படி எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் log ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் டிவைடட் பை காட் பை எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அதுக்கான சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அப்ளை தி லிமிட். அப்போ நமக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னமா சேஞ்ச் ஆகும்? இப்போ நமக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ log ஆஃப் 1 மைனஸ் 1 தி ஹோல் டிவைடட் பை காட் ஆஃப் பை இன்ட்டு 1. அப்போ நமக்கு பைன்னு எழுதலாம். சரியாம்மா? log 1 மைனஸ் 1னா நமக்கு log 0 வரும். log 0 தி ஹோல் டிவைடட் பை காட் பை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. இந்த இடத்துல இப்படி எழுதிக்கலாம். காட் காசு இல்லை காட் காட் பை. அப்போ காட் பை வேல்யூ அப்படிங்கிறது பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ஒரு யூனிட் சர்க்கிள். அந்த இடத்துல இது எக்ஸ் வேல்யூ, இது நமக்கு ஒய் வேல்யூ. இது 0 டிகிரி, இது பை பை 2, இது பை, இது 3 பை பை 2, இது வந்து 2 பை. சரிம்மா? இந்த வேல்யூ, இந்த பாயிண்ட் என்னென்னா நமக்கு வந்து 1,0, இது 0,1, இது -1,0. இந்த இடத்துல நம்ம 0,-1. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல காட் பையை நம்ம எப்படி பிரிக்கலாம்? அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியில் காட் பை ஈக்குவல் டு காஸ் பை டிவைடட் பை சைன் பை நம்ம பிரிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல காஸ் பையோட வேல்யூ என்னமா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னங்கிறது யாரை குறிக்கணும்னா இந்த இடத்துல காஸ், செகண்ட் வேல்யூங்கிறது நமக்கு சைன். புரியுதா? அப்போ இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து காஸ் பை தான் வேணும் இல்லையா? காஸ் பை வேணும். காஸ் பை இதான் பை டிகிரி. காஸ் பைக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ காஸ் பைக்கு வேல்யூ என்னது நமக்கு -1. இப்போ -1 தி ஹோல் டிவைட் பை சைன் பையோட வேல்யூ என்னமா 0. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, -1/0. அப்படின்னா நம்ம -∞. அதுக்காக தான் அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். நம்ம 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி போடுவோம், பட் -∞ எப்படி வந்து தெரியணும் இல்லையா? அதுக்காக தான். புரியுதா? காஸ் பைக்கு வந்து இந்த இடத்துல காஸ் பைக்கு வந்து -1, சைன் பைக்கு வந்து நமக்கு 0. இப்போ -1/0 = -∞. log 0 நமக்கு தெரியும். log 0 என்னது? log 0 = -∞. புரியுதா? அப்போது இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? log 0ங்கிறது வந்து நமக்கு -∞, த ஹோல் டிவைட் பை காட் பைங்கிறது நமக்கு -∞. இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு ∞/∞ ஃபார்மேட் கிடச்சிருக்கு. புரியுதாமா? ∞/∞ ஃபார்மேட். புரியுதா ஏன் நம்ம அப்படி வந்துருச்சுங்கிறது? இப்போது ஓகே. இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் f(x/g(x) ஃபார்மேட்டில் இருக்குது. ஆன்சர் வந்து நமக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட்டில் கிடச்சிருந்தா நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை வாட்டி அப்ளை பண்ணணும்னு தெரியுங்க. ஸ்டார்ட் போடுறேன். இப்போ நம்ம லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்ளையிங் லோபித்தால்ஸ் ரூல். ஓகேம்மா, லோபித்தால் ரூல் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோம்? லிமிட் அப்படி எழுதலாம், சேஞ்ச் பண்ண வேண்டாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். log எக்ஸோட டிஃபரன்சியேஷன் என்னமா 1/x இல்லையா? இது ஃபுல்லாக நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ 1/1 மைனஸ் எக்ஸ். அதோட முடியல நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போது எக்ஸ் இந்த அந்த லாகுக்குள்ளே எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். அதுக்கிட்ட மைனஸ் இருக்கிறதுனால -1 இன்ட்டு -1 மறக்காமல் போடணும். தி ஹோல் டிவைடட் பை காட் எக்ஸ். ஓகேம்மா? காட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் என்னமா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இல்லையா? அதை அப்படி போட்டுக்கலாம். மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம பை எக்ஸ் இருக்குது. அப்போ பை எக்ஸு. அதோட முடியலை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ எக்ஸுக்கிட்ட பைங்கிற ஒரு வேரியபிள் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ பெருக்கல் பை. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ். அப்போ நம்ம இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடலாமா? இந்த மைனஸும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1/1 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் டிவைடட் பை. இப்போது இதை நம்ம எப்படி மாற்றலாம் பாருங்கள். 1/sin² மாற்றலாமா? ஓகேம்மா? ஏன்னா இந்த இடத்துல எழுதுகிறேன். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் = 1/sin² எக்ஸ். ஏன்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து நமக்கு
1 by sin square x ஓட இந்த ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம 1 by sin square x நம்ம போடலாம். அப்போது 1 by sin square x பை எக்ஸ் இல்லையாம்மா, பை எக்ஸ் இன்ட்ரு பை, அதான் நான் பையனா மேலே எழுதுறேன் நியூமரேட்டரில் இந்த பை, ஏன்னா நம்ம இவ்வளோ டேர்முக்கு தான் sin square x இல்லையா, 1 by sin square x பை எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நம்ம கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கலாம். லிமிட் x tends to 1 minus, that is 1 by 1 minus x இன்ட்ரு இதை நம்ம ரிவர்ஸ் எழுதிக்கலாமா, ஏன்னா டிவிஷனில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளிகேஷனில் மாத்திரம். அப்போ sin square பை எக்ஸ் வந்து நமக்கு நியூமரேட்டரில் போகும், டிவைடட் பை பைங்கிறது டினாமினேட்டரில் போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது ஒரு நியூமரேட்டர் டேர்ம், இது வந்து டினாமினேட்டர் டேர்ம் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது அப்ளை தி லிமிட். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பார்ப்போம், எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 by 1 minus 1 sin square பை டிவைடட் பை பை இல்லையா. இப்போ பாருங்கள் 1 by 1 minus 1னா 0, 1 by 0. ஓகே, நெக்ஸ்ட்டு sin square பைங்கிறது என்ன நமக்கு 0 வரும் இல்லையா. இப்போ 0 by பை அப்படி போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட் வந்திருக்கு, 0 by 0 ஃபார்மேட் வந்திருக்கு. புரியுதா, 0 by 0 ஃபார்மேட், அதாவது sin பை வந்து நமக்கு வந்து 0. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து லோபிதால் ரூலில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து 0 by 0 ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்கல. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து f(x) by g(x) ஃபார்மேட்டில் இருக்குது. ஆன்சர் வந்து நமக்கு தேரப்பரா வடிவத்திலையும் கிடச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் லோபிதால் ரூலில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, சென்டென்ஸ் எழுதலாம். அதனால் ஸ்டார் போட்டுக்கிறேன், ஏன்னா நமக்கு எத்தனை வாட்டி அப்ளை பண்ணணும்னு தெரியும் இல்லையா, தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ ஒரு வாட்டி அப்ளை பண்ணணும் கிடைக்கல, ஸோ மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளையிங் லோபிதால்ஸ் ரூல். ஓகேம்மா, ஓகே. லோபிதால் ரூலை நம்ம எதுக்கு அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல லிமிட் அப்படியே எழுதிக்கோங்க, லிமிட் மாறாது. லிமிட் x tends to 1 minus, இப்போது தட் இஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னமா வரும், ஏன்னா நியூமரேட்டர் தனியாக பண்ண போகிறோம், டினாமினேட்டர் தனியாக பண்ண போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேண்டாம். sin square எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் நம்ம cos x இல்லையா, sin ஸ்கொயர் தீட்டாக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், 2 sin கேர்ஃபுல்லாக பண்ணணும், sin பை எக்ஸ். ஓகேவா, அதாவது இந்த 2 வந்து நமக்கு முன்னாடி வந்துடும். அப்போது 2 முன்னாடி வந்தால் sin பை எக்ஸ் இன்ட்டு சைனோட டிஃப்ரென்சியேஷன் காசு. ஓகேவா, காஸ் எக்ஸ் இன்ட்டு அதோட முடியலை காஸ் எக்ஸ் வராது, பை எக்ஸ் வரும், காஸ் பை எக்ஸ் இன்ட்டு அதோட முடியலை எக்ஸுக்கிட்ட நம்ம வந்து என்ன வேரியபிள் இருக்குது, பைங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ பைங்கிறது மறக்காமல் வரும். புரியுதாமா, திருப்பி சொல்கிறேன். சைனுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 வந்து நமக்கு முன்னாடி வரும், 2 sin பை எக்ஸ் இன்ட்டு சைனோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் பை எக்ஸ். அதோட முடியல எக்ஸுக்கிட்ட ஒரு டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ பை நம்ம போடுறோம், டிவைடட் பை தி ஹோல் டிவைடட் பை. இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 1 மைனஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஸ் 1 வராதுல்ல, அப்போ -1 இன்ட்டு பை. புரியுதாமா, எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல லிமிட் எழுதிக்கலாம். லிமிட் x tends to 1 minus 2 sin pi x அப்படி இருக்கட்டும் இல்லையா. அப்போ இந்த பையன் கேன்சல் ஆகும் இல்லையா, இந்த பையன் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பார்ப்போம், -2, இந்த மைனஸ் இருக்கால மைனஸ் கொண்டு போயிருக்கேன், -2 sin pi x இன்று cos pi x. புரியுதாமா, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அப்ளை தி லிமிட். அப்போ நமக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்ப்போம். இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ -2 sin ஆஃப் பை. ஓகேம்மா, 1 அப்ளை பண்ணுறேன். ஸோ இது லிமிட், இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ sin பை இன்று காஸ் பை. புரியுதாம்மா, இப்போ பார்ப்போம். சைனுக்கு பை நமக்கு என்ன வரும், sin பை வந்து நமக்கு 0, காஸ் பை வந்து நமக்கு -1. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு பார்ப்போம், -2 ஆஃப் 0 இன்ட்டு -1 ஈக்குவல் டு நமக்கு 0 கிடச்சிருக்கு. ஓகேம்மா, இதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நமக்கு தான் ஆன்சர் 0 கிடச்சிருக்கு, அப்போ இதுவும் இன்டிடெர்மினேட் ஃபார்மேட் தானே அப்படிங்கிற டவுட் வரும். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்மேட் கிடையாது. 0ங்கிறது ஒரு ஆன்சர். நமக்கு ஆஸ் பெர் தி ரூல், லோபிதால் ரூல் பிரகாரம் நமக்கு எப்படி இருக்கணும், இன்டிடெர்மினேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டிடெர்மினேட் ஃபார்மேட்னா எப்படி இருக்கும், 0/0, 0/0 அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான்.
ஓகேம்மா, நெக்ஸ்ட் வந்து நான் இந்த தேவையான இந்த ரிசல்ட் எல்லாம் தெளிவாக எழுதி போடுறேன்.